அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு இலக்கிய செழிப்பும் அதற்கு தகுதியாய் இலக்கண நூல்களும் கொண்ட செம்மொழியாக தமிழ்மொழியை உலகெங்கிலும் கொண்டாடி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த தமிழ்மொழி சங்ககாலம் தொடங்கி தன்னுடைய அழகுக்கு ஈடாக ஆபரணங்கள் போலே இலக்கியங்கள் பலவற்றையும் படைக்கும் புலவர் பெருமக்களை தன்பால் ஈர்த்து அவர்களுக்கு உன்னதமான கலைவளத்தை செறிவுபடுத்தி கொடுத்து அவர்கள் வாக்கிலே அமர்ந்து பல நூல்களாக வெளிப்பட்டு அது இன்று வரையிலும் வாசித்து தெளிபவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அளவிலே அமைந்திருக்க பார்க்கிறோம். இத்தனை செழிப்பு பெற்ற தமிழ்மொழிக்கு பல்வேறு காலங்களிலும் வந்த அருந்தவ புதல்வர்கள் போலே பல புலவர்களும் மகா வித்வான்களும் தொண்டாற்றி வந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. தமிழ் வளர்த்த இச்சான்றோர் பெருமக்களினுடைய பட்டியல் எப்படி விரித்து கொண்டு போனாலும் பாரதம் போலே அகலும் என்று சொல்லலாம். அப்படி நீண்ட நெடிய வரலாற்றிலே காலந்தோறும் பற்பல நூறு அறிஞர்களும் புலவர்களும் அந்தந்த காலகட்டத்திலே அங்கங்கே இருந்த அந்த நிலையிலிருந்து அவர்கள் தமிழிலே பாடி அந்த மொழிக்கு அலங்காரம் செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வரிசையிலே சென்ற நூற்றாண்டில் நமக்கு உவே சாமிநாத ஐயர் அவர்கள் தமிழ் தாத்தா என்று அன்போடு அழைக்கப்படுபவரை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தமிழ் நூல்களை தேடி தேடி அச்சிட்டு அதை அழியாதபடிக்கு பார்த்து கொண்ட சிறப்பு அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட உவே சுவாமிநாத ஐயருக்கு தமிழ் கற்பித்தவராக அறியப்படுபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அவரை பற்றியும் அவருடைய கல்வி கேள்விகளில் அவர் சிறப்பு பெற்றிருந்த நிலையையும் பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். தமிழ் வளர்த்த தென்பாண்டி நாட்டில் அந்த மரபிலே கவிராயர்கள் மரபிலே புலவர் பெருமக்கள் வந்த வழியிலே சிதம்பரம் பிள்ளை என்பாருக்கு 1815ஆம் ஆண்டு மகனாக பிறந்தவர்தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவருடைய பூர்வீகமெல்லாம் பாண்டிய நாட்டின் கண் இருந்தாலும் அவர் பிறந்ததோ சோழ நாட்டில் காவேரி கரையிலே இருக்கக்கூடிய எண்ணுயூர் என்னும் சிற்றூரில். அந்த ஊரிலே பிறந்தவர் தன்னுடைய சிறு வயதிலேயே தமிழ் வித்வானாக இருந்த தன்னுடைய தந்தையிடமே கல்விகளை பயின்றார். ஆரம்ப பாலபாடங்கள் எல்லாவற்றையும் இலக்கண நயங்களையும் அடிப்படை நூல்கள் எல்லாம் தன் தந்தையிடமிருந்தே ஓதி உணரப் பெற்றார். அப்படி இருந்த அவருக்கு இலக்கணத்தின் பேரிலே அதீதமான ஆர்வம், அதிலும் இசைத்தமிழாக பாடல்கள் இயற்றுவதிலே ஆர்வம் கொண்டிருந்தார். அதற்கு தகுதியான திறமைகள் எல்லாவற்றையும் வளர்த்தும் கொண்டார். பல நூல்களை வாசித்து பல சொற்கள் அதனுடைய பிரயோகங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்திருந்தவர். சிறு வயது முதலேயே இவ்வளவு தூரம் கல்வி கேள்விகளிலே ஆர்வத்தோடு இருப்பதை பார்த்து அவருடைய பெற்றோர்களும் கொண்டாடினார்கள். அந்த காலத்திய வழக்கத்தின்படி இளமை வயதிலேயே காவேரி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர் திருச்சிராப்பள்ளியிலே குடியேறினார். அதனால்தான் அவரை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் திருச்சிராபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று எழுதுவார்கள். அவர் பல ஊர்களில் வசித்து வந்தாலும் திருச்சிராபுரம் தான் அவர் பலகாலம் வாழ்ந்த ஊராக சொல்லப்படுகிறது. அங்கே வாழ்ந்து வந்தவர் காஞ்சிபுரத்திலே இருந்த சபாபதி முதலியார் என்ற மகாவித்வானிடம் தமிழினுடைய அடுத்த படிநிலையில் தமிழ் நூல்கள், புராணங்கள், தேவாரம், திருவாசகம் முதலியவைகள், சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்று எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்தார். அங்கிருந்து அவர் திருஆவடுதுறை ஆதீனத்தில் குருமகா சன்னிதானங்களாக இருந்த பண்டார சந்நிதிகளிடம் சென்று அவரிடமும் தமிழ் பயின்று அவராலே மகாவித்வான் என்று பட்டம் வழங்க பெற்றார். அப்படி பெற்ற அந்த பட்டத்தின் அந்த அங்கீகாரத்தின் மூலமாக பாடம் கேட்பது, பாடம் புகட்டுவது, நூல்கள் எழுதுவது, அவற்றை பிரகடனம் செய்வது என்பன போன்ற பணிகளையே தம் வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டிருந்தார் என்று அறியப்படுகிறது. அப்படிப்பட்டவர் தமிழ் மொழியிலே ஆழங்கால் பட்டவராய் அதனுடைய ஆழம் அகலமெல்லாம் அறிந்தவராக இருந்திருக்க வேண்டும். கற்பனை வளமும் அதீதமாக இருந்திருக்கிறது. வடமொழி புலமையும் வாய்க்க பெற்றிருக்க வேண்டும் என்பதை அவருடைய நூல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இவர் பெரிய அளவில் புகழ் அடைந்தது தலபுராணங்கள் பாடியதின் மூலமாக என்று பல அறிஞர்களாலும் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. சைவ ஆலயங்களில் அந்த காலங்களிலே இருந்த பாடல் பெற்ற தலங்களிலெல்லாம் திருப்பணிகள் செய்து முடிக்கும் போது அந்த தலத்திற்கான சிறப்புகளை ஒரு புராணமாக தமிழிலே பாடி தொகுக்க வேண்டும் என்பது ஒரு பிரபலமான வழக்கம் போலே ஆகிவிட்டிருந்தது. அதனால் அதற்கு தகுதியாய் வடமொழியிலே அந்த தலம் குறித்த குறிப்புகள் ஏதாவது இருந்தால் அதையும் வாசித்து அதை மொழிபெயர்த்து
அதோடு கூட வழக்கத்திலே இருந்து வரக்கூடிய நம்பிக்கை சார்ந்த கருத்துக்கள், அங்கே அந்த தலத்தை குறித்த விஷயங்கள், இறைவனை பற்றிய செய்திகள், தீர்த்தங்களினுடைய சிறப்பு இவற்றையெல்லாம் பாட வேண்டும். அதற்கு தகுதியாய் நல்ல கற்பனை வளத்தோடு சிவபக்தியும் கூடியவராக ஒருவர் வேண்டும் என்றால் அந்த காலத்தில் திருச்சிராபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களைத்தான் அத்தனை சைவ அடியார்களும் நாடினார்கள். அவருக்கு பல்வேறு சிறப்புகளை செய்து அவர்களுடைய ஊருக்கு அழைத்து சென்று அங்கே தங்க வைத்து அவருக்கானவற்றையெல்லாம் செய்து கொடுத்து அவரை கொண்டு தங்கள் ஊரின் புராணத்தை பாடலாக பாடி சருக்கங்களாக பாடி தொகுத்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தார்கள். தமிழ் மொழியிலே தலபுராணங்கள் பாடக்கூடிய அந்த அமைப்பில் முதன்மையை பெறுபவராக நாம் திருச்சிராபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பார்க்கிறோம். அவர் பாடிய தலபுராணங்கள் பல சிவாலயங்களின் புராணங்களும் தமிழிலே பாடப்பட்டது அவரால் தான். இன்னும் பல்வேறு சிற்றிலக்கியங்களில் அவர் நிறைய பாடியிருந்தாலும் தலபுராணங்கள் தனிச்சிறப்பு பெற்று விளங்குவதை பார்க்க முடிகிறது. அதிலும் கூட அவர் நாகை காரோணம் என்றழைக்கப்படும் நாகப்பட்டினம் தலபுராணத்தை மிகவும் ரசித்து பாடியிருக்க வேண்டும். அத்தனை நீளமாக ஒவ்வொரு சருக்கத்திலும் ஒவ்வொரு படலத்திலும் எத்தனை புராண செய்திகளை சொல்ல முடியுமோ அத்தனை செய்திகளை சொல்லி ஒவ்வொரு படலத்திற்கும் தொடக்கம் சொல்லி நிறைவாக அதனுடைய சிறப்புகளை எல்லாம் நிறைவு செய்து கொடுத்து அந்த படலத்தை பாராயணம் செய்பவர்கள் அடையக்கூடிய நன்மை என்று இப்படி பாடிக்கொண்டே செல்லுவார். அந்த நாகை காரோணம் புராணம் பாடிக்கொண்டிருந்த போது அந்த குருகுலத்திலே நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை உவே சுவாமிநாத ஐயர் பின்னாளிலே நினைவு கூர்ந்து தொகுத்து கொடுத்திருக்கிறார். அதன்படி கோபாலப்பிள்ளை என்பார் ஒருவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினிடம் பாடம் கேட்டு வந்த மாணவர். அவர் வேகமாக சுவடிகளிலே எழுத்தாணி கொண்டு எழுதுவதில் வல்லமை பெற்று இருந்தார். அதனால் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பல காலமும் அவரைத்தான் தனக்கான எழுத்தராக நியமித்து இவர் சொல்ல அந்த பாடல்களை அவர் ஏடு கொள்வது வழக்கமாக இருந்து வந்தது. காலை வேளைகளிலே குளிக்கச் செல்வதற்கு முன்பாகவே பாடம் சொல்லத் தொடங்கி விடுவாராம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அவருடைய அந்த நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கற்பனையின் பெருக்கிலே அவர் சொல்ல அன்று அந்த மாணாக்கர் ஒருவரை நியமித்து அவர் பாடிய பாடல்களை ஏடுபடுத்த வேண்டும். இதிலே வல்லமை பெற்று திகழ்ந்தார் கோபாலப்பிள்ளை. ஆனால் ஒரு நாள் அவர் ஆணவத்தாலே தன்னுடைய குருநாதர் காதில் விழும்படியாக நம்முடைய ஆச்சாரியர் இன்னும் வேகமாக சொன்னால் என்னால் இன்னும் வேகமாகவும் எழுத முடியும், என் கை வலிக்கும் அளவிற்கு இன்னும் அவர் பாடல்கள் சொல்லவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்தாராம். இந்த வார்த்தைகள் எல்லாம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை காதுகளுக்கு செல்ல மறுநாள் காலை 7 மணிக்கு அவரை அமர்த்தி கொண்டு சுந்தரலிங்க படலம் என்று நாகை காரோண புராணத்திலே சொல்லப்படும் ஒரு படலம் அதை சொல்லத் தொடங்கினார். கற்பனை ஊற்று பெருக்கெடுத்து ஓடிவர ஒவ்வொரு பாடலாக அடுத்தடுத்து இவர் சொல்ல மதியம் 12 மணி ஆனதாம். 5 மணி நேரம் தொடர்ச்சியாக புராணப் பாடல்களை ஏற்றிக்கொண்டே செல்ல அதை ஏடுபடுத்த முடியாமல் திணறினாராம் கோபாலப்பிள்ளை. சற்று நேரத்திற்கெல்லாம் எழுத்தாணியை அதற்குரிய உரையிலே வைத்து மூடிவிட்டு எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை முன்பாக நெடுஞ்சான்கிடையாக விழுந்து அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். கை கட்டை விரலும் எழுத்தாணியை பிடித்து கொள்ளும் விரலும் உடைந்து அதன் நகக்கண்கள் உடைந்து ரத்தம் கசிவதை காட்டி கொடுத்து, நான் என்ன ஆணவப்பட்டேனோ அந்த ஆணவம் இன்று உங்களால் தீர்க்கப்பட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டாராம். ஒரு 5 மணி நேரத்திற்கு வடமொழியிலே படித்த புராணத்தை மொழிபெயர்த்தபடியே அந்த பாவகைக்கு எந்த பிழையும் வராமல் இலக்கணம் முதலியவற்றில் பிழையில்லாது பாடல்களை அப்படியே இருந்த இடத்திலிருந்து சொல்லிக்கொண்டே எழுதிக்கொண்டே போக வேண்டும் என்றால் எத்தனை ஆர்வத்தோடு அவர் அதிலே ஊன்றி இருக்க வேண்டும், எவ்வளவு வல்லமை பெற்றிருக்க வேண்டும் என்பதை அறிய முடிகிறது. அவர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் பலகாலம் தங்கி இருந்து இந்த தமிழ் கல்வியை அங்கே இருந்த தம்பிரான்களுக்கும் மற்றையோர்களுக்கும் பாடம் சொல்லி வந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் உவே சுவாமிநாத ஐயரும் பலகாலம் அவரிடம் பாடம் கேட்டிருப்பதை அறிய முடிகிறது. புராணங்களை அடுத்து இவர் பாடிய வகைகளில் அந்தாதி சிறப்பு பெறுகிறது. அந்தாதி பாடுவது கொஞ்சம் கடினமான செயல். முதல் பாடலினுடைய ஈற்று சொல்லையோ அசையையோ கொண்டு அடுத்த பாடல் தொடங்கும்படியாக இருக்க வேண்டும். அதிலேயும் பதிற்றுப்பத்தந்தாதியாக பாடலாம். யமக அந்தாதி என்று ஒரு தனி வகை உண்டு, திரிபதத்தந்தாதி என்று ஒரு தனி வகை. இப்படி அந்தாதிகளுக்குள்ளே நிறைய பிரிவுகள் உண்டு. அதில் கிட்டத்தட்ட எல்லா பிரிவுகளிலும் பாடியிருக்கும் பெருமை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு உண்டு. அதிலும் திருச்சிராபுரத்திலே அவர் தங்கியிருந்ததாலே திருச்சிராப்பள்ளி பெருமான் மலைமேலே இருக்கக்கூடிய தாயுமானவ பெருமான், அந்த மலை அடிவாரத்திலே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆகியோர் பேரில் பல்வேறு ஸ்தோத்திர நூல்களை இயற்றியுள்ளார்.
அதில் கற்பனை வளத்தோடு கூட தமிழ் மொழியிலே என்னவெல்லாம் புதுமை படைக்க முடியுமோ, அதிலும் இசைத்தமிழில் என்னவெல்லாம் புதுமை படைக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்று பார்க்கலாம். இப்படி புராணங்கள், அந்தாதி, அதை தொடர்ந்து பல்வேறு சிற்றிலக்கிய வகைகள், உதாரணத்திற்கு பிள்ளைத்தமிழ், அந்த காலத்தில் நல்ல பெருமை பெற்று விளங்கிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பேரிலே எல்லாம் பிள்ளைத்தமிழ் முதலியவற்றையும் பாடுகிறார். இன்னும் குளத்தூர் அந்தாதி என்றொரு அந்தாதி நூல், அதையும் சிறப்பாக பாடியிருக்கிறார். இப்படி பல்வேறு சிற்றிலக்கிய வகைகள், அவற்றையெல்லாம் அந்தந்த காலத்திலே அவரோடு இருந்தவர்கள், அவர்களுக்குள்ளே நல்ல கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர்கள் என்று அவர்கள் பெருமையெல்லாம் தொகுத்து தொகுத்து இப்படி சிற்றிலக்கியங்களாக வைத்தும் பாடியிருக்கிறார். இவர் தன்னுடைய மாணாக்கர்கள் பேரிலே கொண்டிருந்த அன்பிற்கு அடையாளமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் சொல்லப்படுகிறது. சீர்காழியிலே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் பேரில் இவர் பாடி அருளிய அந்த நூல், இலக்கிய நூல், அது மிகவும் பிரபலமடைந்ததாம். அதற்காக பல்வேறு வகைகளில் இவருக்கு சன்மானங்களும் வந்து சேர்ந்தன. கிடைத்த செல்வத்தை எல்லாம் தொகுத்து வைத்து தன்னுடைய மாணாக்கர் ஒருவர், ஏழ்மை நிலையில் இருந்தவர், அந்த மாணாக்கருக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து பார்த்து அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பருவம் வந்துவிட்டது. அதனால் அவருக்கு திருமணத்திற்கான செலவை இந்த நூலினுடைய வரவிலிருந்து செய்வோம், இந்த நூல் நமக்கு சேர்த்து கொடுத்த செல்வத்திலிருந்து செய்வோம் என்று கணக்கு கொண்டு அவருக்கு திருமணம் செய்து வைத்ததோடு அல்லாமல் எஞ்சிய காசிலே வீடும் கட்டி கொடுத்து அவரை அங்கே குடியமர்த்தினார் என்று பார்க்கிறோம். அந்த விதத்தில் பார்த்தால் இற்றைக்கும் சுமாராக 200 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய மாணவன் ஒருவன் நல்ல நிலை அடைய வேண்டி தான் பாடிய நூல், அதிலிருந்து வந்த பரிசுகளை கொண்டு அவனுக்கு திருமணம் செய்து வீடையும் கட்டி கொடுத்தார் என்பதெல்லாம் தனித்துவம் வாய்ந்த ஒரு நிலையாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பக்குவத்திலே பார்க்கிறோம். இதே போலே இன்னும் அவர் காலத்தில் அவர் எழுதிய புராணங்களில் அம்பர் புராணம் என்ற ஒரு புராணம் தனிச்சிறப்பு பெறுகிறது. அம்பர் மாகாளம் எனப்படும் அந்த திருத்தலம், அது இன்றைக்கும் திருவாரூரை அடுத்திருக்கக்கூடிய பிரபலமான பாடல் பெற்ற தலம். அந்த தலத்திலே சோமாசிமார நாயனாருக்காக வேண்டி இறைவன் அருள் செய்த சிறப்புகள் செவிவழி செய்தியாக அங்கே அறியப்படுகின்றன. இது பெரிய புராணத்தில் இல்லாத செய்தி. ஆனால் செவிவழி செய்தியாக சோமாசிமாரருடைய யாகத்திற்கு சிவபெருமான் அந்த ஒரு புலையன் வேடத்திலே வந்து அம்பிகையோடு எழுந்தருளி அவருக்கு யாகபுண்ணியத்தை வழங்கினார் எனப்படும் செய்தி. அந்த செய்தியை முதலில் செவிவழி செய்தியாக இருந்ததை பாடலாக பாடி புராணத்தில் தொகுத்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அம்பர் மாகாள புராணம், நாகை காரோண புராணம் முதலியவைகளெல்லாம் அதனுடைய சிறப்புகள் எத்தனை காலம் இருக்கிறதோ அத்தனை காலம் பிள்ளை அவர்களுடைய பெருமையையும் அது பாடிக்கொண்டிருக்கும் என்று கொள்ளலாம். வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே சாதித்தவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியலிட்டால் ஒரு பிறப்பிலே இத்தனை தூரத்திற்கும் செய்ய முடியுமா என்று நாம் பயப்படும் அளவிற்கு கொண்டு செல்லக்கூடியது இவர் வாழ்க்கையிலே சாதித்த விஷயங்கள். அவரை பிற்கால கம்பர் என்று அழைப்பார்கள். கம்பரிடம் கற்பனின் நயம் அவ்வளவு செறிந்திருக்கும். ஒரு சாதாரண காட்சியை வர்ணிக்கச் சொன்னால் கூட கம்பன் அதை கையாளக்கூடிய விதம் தனித்துவம் பெற்றதாக இருக்கும். அதேபோல் இவரும் விளங்கியதால் தான் இவருக்கு பிற்கால கம்பர் என்ற ஒரு சிறப்பு பெயரும் வழங்கப்பட்டது. அதோடு கூட புராணம் பாடுவதிலே இவருக்கு வல்லவராக, இவருக்கு ஈடாக வேறொருவரையும் சொல்ல முடியா சிறப்பு பிள்ளை அவர்களுக்கு அவர் வாழ்ந்த காலத்திலும் அதற்கு பிறகும் கூட தொடர்ந்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அவருடைய காலகட்டத்தில் இவர் போன்ற சான்றோர்களால் தான் தமிழ் மொழி தனித்து சிறப்பு பெற்று விளங்க பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவைச் சேர்ந்த மற்றைய மொழிகளெல்லாம் காவேரிக்கரை ஓரங்களில் இருக்கும் ஊர்களிலே பிரபலமடைந்திருந்தது. தெலுங்கு, கன்னடம் முதலிய மொழிகள். தமிழை ஆதரிப்பதற்கு அத்தனை தூரம் ஆட்கள் இல்லா நிலையிலே சைவாதீனங்கள் இவரை போன்றவர்களை முன்னிறுத்தி இவரை கொண்டு நல்ல விதத்திலே தமிழிலக்கணங்களும் புதுமை பெற்று விளங்கவும் தமிழ் இலக்கிய மரபு, இசைபாடக்கூடிய தொன்மை மரபு நீடித்து இருக்கவும் செய்தார்கள். அப்படி தமிழ் வளர்த்த சான்றோரில் சென்ற 2 நூற்றாண்டுகளுக்குள் வாழ்ந்தவர்களில் முதன்மை இடத்தில் வைத்து கொண்டாடும் சிறப்பு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு உண்டு. மகாவித்வானுடைய நினைவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.